பிரைஸ் தி லார்ட். 35வது நாள் வரைக்கும் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து ஜெபம் பண்ண உதவி செய்ததுக்காக நன்றி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையின் வசனத்தை தாராங்க. அது என்னதுன்னா, விடுதலை பயணம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனமும் 14வது வசனம். அதுல பாருங்க, பார்வோன் படைகள் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு வராங்க. அப்போ மோசேயா பார்த்து சொல்றாங்க, பாருங்க, அஞ்சாதீங்க, நிலை குலையாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்னைக்கு நீங்க பார்த்த அந்த எகிப்தியரை இனிமே என்றைக்கும் காணப்போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் அல்லாம ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார், நீங்க சும்மா இருப்பீங்க, அமைதியா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. அதே 19வது வசனத்துல மோசேயா சொல்றாங்க, பாருங்க, இஸ்ரவேல் அணிவகுப்பு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர், அதாவது ஏஞ்சல் ஆஃப் காட், அவர் என்ன செய்யறாருன்னா, அவங்களுக்கு முன்னால இடம்பெயர்ந்து வர்றாரு. பாருங்க, பின் வந்து நின்றார், மேகத்தூணும் இடம்பெயர்ந்து வந்தது, முன்பக்கத்துல இருந்து பின்புறமாக வந்து நின்று கொண்டது, முன்பக்கம் வந்து பின்புறமா வந்து நின்றுடுச்சு அப்படின்னு இருக்கார். அது மட்டும் அல்லாம எகிப்தியருக்கும் அணிவகுப்புக்கும் இஸ்ரவேல் அணிவகுப்புக்கும் இடையே இருந்து கொண்ட அந்த மேகம் இருளா இருந்துச்சான். யாரு? எகிப்தியர்களுக்கு. அதே இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒளியா இருந்துச்சான். அதனால எகிப்தியர்கள் இஸ்ரவேல் பக்கத்துல நெருங்க முடியல. இதுதான் நமக்கும், இந்த வசனம் தான் நமக்கும். உங்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா என்ன எதிர்த்து நிற்கு? பிரிவினைங்கிற ஒரு எகிப்தியனா, இல்ல ஒரு கடன்கிற மிகப்பெரிய ஒரு எகிப்தியன் நின்றுகிட்டு இருக்கானா? வேலை கிடைக்க முடியாம வேலை தடையா, வேலை வாய்ப்பின்மையா, இல்ல தொழில தடையா, அது அப்படி ஒரு எகிப்தியன் இருக்கானா? இன்னைக்கு பார்க்கிற அந்த எகிப்தனை இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படி இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு தான் அமைதியாக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமா தேவையில்லாம பேசுற அந்த நாவை கூட அவர் அதம் பண்ணக்கூடிய அன்பு ஆண்டவரா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அது இருளா இருக்கும், அதே ஒரு விஷயம் உங்களுக்கு ஒளியா இருக்கும். ஏன்னா உங்க கூட ஒளியின் தேவன் இருக்கார். ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. உமது மாபெரும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் நன்றி. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறீர், என் உறவுகளோடு கூட இருக்கிறீர், என் குடும்பத்தை கைதூக்கி விடுவீர். எனக்கு விரோதமாக எழுந்து நிற்கின்ற எல்லா எகிப்திய படையை நீர் முறியடித்து போடுவீர் என்று நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒளியாய் இருக்கிறவர் நீரே என்பதை நான் விசுவசித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.